மிஸ்ஸஸ் எஸ்டி லதா யூடியூப் சேனலில் இருந்து உங்கள் தோழி லதா. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ இந்த வீடியோவில் வாழைக்காவை வச்சு வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறேன். ஃபிஷ் இருந்தால் தானே ஃபிஷ் ஃப்ரை செய்ய முடியும். வாழைக்காவை வச்சு எப்படி ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறாங்கன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு. இப்போது நான் ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பழுத்திருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் போட்டு பொரிக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு நான் பாத்திரத்தில் தண்ணி வச்சு வாழைக்காவை 3ஐயும் போட்டு வேக வைக்கணும். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம். நான் இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நிறையா கிழங்கு அந்த மாதிரிலாம் எதாவது வேக வைக்கணுன்னா இந்த மாதிரி இதில் வேக வைப்பேன். இப்போது அந்த பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சுட்டு மேலே கீழே தண்ணி, மேலே ஹோல் இருக்கணும். அந்த ஹோலுக்கு மேலே தான் அந்த வாழைக்காய் வைக்க போகிறோம். வச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes வேக வைக்கணும். மூடி போட்டுட்டேன். இப்போ அந்த வாழைக்காய் வெந்ததுக்கப்புறம் வெந்து ஆறி அதுக்கப்புறம் தான் எல்லாம் செய்யணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தேன், வெந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆகிருக்குது, உங்களுக்கு தெரியுதா? மேலே ஆவி பறக்குது. நல்லா வெந்துருச்சு. இது சூடு ஆறணும். ஆற வைக்கலாம். ஒரு 10 minutes ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஆறிடுச்சு. இந்த மாதிரி தோலை உரிக்கணும். தோலை உரிச்சிட்டு ஃபுல்லாகவே தோலை உரிச்சிடணும். தோலை உரித்து இந்த வாழைக்காய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மீன் சேஃப் தெரியும்ல, ரவுண்டாக கட் பண்ணி தருவாங்க. இது வாழைக்காய் சின்னதாக இருக்கிறனால எனக்கு சின்ன ரவுண்டாக வந்திருக்கு. பெரிய வாழைக்காவாக இருந்தால் பெரிய பீஸாக வந்திருக்கும். இந்த மாதிரி வெட்டிட்டு சென்டரில் அந்த மீன் மாதிரியே வேணும் அப்படின்னா மீன் சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணுறனாலும் கட் பண்ணலாம், இல்லை அப்படியே போட்டு பொரிச்சிருக்கிறனாலும் எடுக்கலாம். ஏன்னா இது 10 minutes ஆவியில் வெந்துருச்சு. அதனால் வேகாமல் இருக்குமோன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கணும். எல்லா பீஸும் இந்த மாதிரி சென்டர் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா எப்படின்னா, மீனுக்கு எப்படி நம்ம மசாலா போடுவோமோ அதே மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. வெறும் மிளகாத்தூள் மட்டும் போடுவாங்க, மற்றதும் போடுவாங்க கலந்து. நான் இப்போ மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தர் ஃபிஷ் ஃப்ரை மசாலா போடுவாங்க. நான் வெறும் மிளகாத்தூள், அது கூட இப்போ ஒரு மஞ்சத்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் போடுறேன், மிளகுத்தூள் போடுறேன். மிளகுத்தூள் டேஸ்ட்டு பிடிக்காதவங்க மிளகாத்தூளோடு நிறுத்திக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போடுறேன். இது ஒரு சிலருக்கு வாய்வும்பாங்க, அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்லது. டேஸ்ட்டு பிடிக்காதவங்க விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 teaspoon போடுறேன், அதுவும் வாய்வுக்கு நல்லது. அடுத்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழ சாறு ஊற்றி இந்த மாதிரி பிசைகிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். எப்படி மீனுக்கு மசாலா போட்டு பிரட்டி வைப்போமோ சேம் அதே தான். இப்போ என்ன, நம்ம வாழைக்காயில் பிரட்டி வைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போது இந்த மசாலா ரெடி பண்ணிட்டேன். அடுத்து மீனுக்கு எப்படி மசாலா மேலே தடவி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைப்போமோ அதே மாதிரி தான் இதுவும் செய்யணும். என்ன, அது மீன் போடுவோம், இதில் வாழைக்காய் சேர்க்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் என்ன, மீன் எப்போவும் எந்த நேரத்துலையும் சாப்பிட முடியாது. வாழைக்காய் நினச்ச நேரத்தில் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் மசாலா எல்லாத்துக்கும் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது ஒரு 10 to 15 minutes ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே கூட எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு எப்படி மசாலா போட்டதை எடுத்து போடுவோமோ அதே மாதிரியே இப்போ நான் எடுத்து போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறேன். இது ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் வெந்துட்டதுனால நம்ம ரொம்ப வேகணுன்ட்டு இல்லை. அந்த மீன் எப்படி மொறுன்னு பொரிச்சு எடுப்போமோ அந்த பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ போட்டு இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ பார்க்குறதுக்கு அச்சல் மீன் ஃப்ரை மாதிரியே இருக்கா. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு முறு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். இதுவே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் விட்டுட்டோம்னா கருகிரும், அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் எனக்கு இது போதுமானதாக இருந்துச்சு, நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு அது பொரிக்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். மீன் எப்படி பொரிச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான். அது கூட கொஞ்சம் கருவேப்பந்தழை எண்ணெயில் பொரித்து அதில் போட்டுட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும், அது கலந்து சாப்பிடும்போது. இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.